ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைய முக்கிய செய்தி என்னவென்று பார்த்தால், திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் தரமில்லாமல் சாலைகள் அமைப்பதாகவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 2வது வார்டில் சாலை போடாமலேயே 55 லட்சம் ரூபாய் ஆர்டிஏ போட்டதாக சமூக ஆர்வலர் ஒருவர் நகராட்சிகளின் இயக்குனர் மதுசூதன ரெட்டி அவர்களிடம் புகார் மனு தெரிவித்துள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதேபோல் இந்த பகுதியில் எத்தனை சாலைகள் போடாமலேயே போலியாக பில் போட்டுள்ளனர், அது மட்டுமல்லாமல் வேலை செய்யாமலே எவ்வளோ லட்சங்களை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் போடப்படும் சாலைகள் 2 மாதத்துக்கு மேல் சரியாக செயல்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பருத்திப்பட்டிலிருந்து மகாலட்சுமி காலேஜ் வழியாக அண்ணா நகர் மற்றும் சென்னைக்கு செல்லும் சாலை மிக முக்கியமான சாலையாக அமைந்துள்ளது. இந்த சாலை காலை முதல் மாலை வரை அதிக கூட்டம் நெரிசலாக காணப்படுகிறது. இந்த சாலை எப்போதுமே குண்டும் குழியுமாக இருப்பதாக மாணவிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மழைக்காலங்களில் கல்லூரிகளுக்கும் ITI மற்றும் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல் மாணவிகள் மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இந்த சாலை தரமாக அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவேற்காடு நகராட்சி ஆணையர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தரமான சாலை அமைப்பாரா அல்லது போடாத சாலைக்கு போடப்பட்டதாக போலியாக பில் போட்டு ஆர்டிஏ போடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் மீது மதுசூதன ரெட்டி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது குறித்து விரைவான செய்திகளை விரைவில் பார்ப்போம். நன்றி. செய்திகளுக்காக உங்கள் பிரேம்.